வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நாம் சிக்கனை வச்சு சுட சுட சிக்கன் சமோசா தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு. இந்த சிக்கன் சமோசா பண்ணுறதுக்கு நம்ம மாவு பசையணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு நியூ மெத்தடில் தான் இதோட ஷீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமோசாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ சிக்கனை போன் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்குங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் தண்ணிலாம் சேர்க்க வேணாம், அதிலே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஸ்டஃபிங் வெந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை கலரி விட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மேகி ரோல் வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம எப்படி ஷீட் பண்ணியிருந்தோமோ அதே மெத்தடில் தான் இந்த சமோசாக்கும் நம்ம ஷீட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஷீட்டை சுட்டு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தவா போட்டுக்குங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவை எடுத்து இதில் தோசை மாதிரி அப்ளை பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷத்தில் இந்த ஷீட்டு வெந்து நல்லா உரிச்சிட்டு வரும். அப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், அழகாக வெந்து வந்துடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 5-6 சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5-6 சுட்டு வச்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு எண்ணெயில் போட வேண்டியதான். நேற்று கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் தராசு. இன்றைக்கி என்ன கொஸ்டின்னா, 2 கை இருக்கும் ஆனால் தட்ட முடியாது, அவன் யார்? திரும்பவும் சொல்கிறேன், 2 கை இருக்கும் ஆனால் தட்ட முடியாது, அவன் யார்? இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு 2 பக்கமும் இப்படி மடிச்சுக்கோங்க. 2 பக்கம் மடித்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி கார்னரில் வச்சிடணும். கார்னரில் வச்சுட்டு இதை மாதிரி சைடாக வந்து மடிச்சுக்கணும். இதை மாதிரி சைடாக மடித்து ஒட்டி விட்ருங்க. நம்ம மாவு ஃபஸ்ட்டு ஷீட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் சைடில், 2 சைட்லேயும். இதை மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டும் போது பிரிஞ்சு வராது மாவு. அடுத்தது மேலே, அடுத்தது சைடில். பாருங்கள்,
அழகாக சமோசா ஷேப்பில் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் மடித்து ஸ்டஃபிங் எடுத்து கார்னரில் வச்சுக்கோங்க. இதே நீங்கள் இந்த சிக்கன் ஸ்டஃபிங்க்கு பதிலாக மேகி ஸ்டஃபிங் கூட வச்சுக்கலாம். நம்ம சேனல்லே மேகி ரோல் பண்ணும்போது மேகி ஸ்டஃபிங் பண்ணியிருப்போம். அதுக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி மடித்தா உங்களுக்கு அழகாக சமோசா மாதிரி வந்துடும். இதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்ச பிறகு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த டைமில் நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த சமோசாவையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதுவும் வெந்துடுச்சு, எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.